ஹாய் கைஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். இப்போதான் ஏஞ்சி வெளியே வந்தால் செம்ம சில்லான கிளைமேட் பாருங்க. இட்ஸ் ஸோ கோல்ட், செம்ம கோல்டாக இருக்கு. இன்னைக்கு டே டிசம்பர் 5th. செம்மையா காற்று எல்லா பக்கமும். வெளியவே வரவே முடியல. காலையில் நானும் சீக்கிரம் மென்ஷன் நினைக்கிறேன். இட் ஓன்ட் ஹேப்பன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடு கட்டுற பிளேஸ்க்கு வேற போகணும். ஒர்க் இருக்கு, அங்கே ஒர்க் பண்ணிட்டு லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு போறேன் இன்னைக்கு. ஆஹா, செம்மையா காற்று வருது காலையில். அம்மா எல்லாத்துக்கும் நேற்று ஒரு பரோட்டா கொடுங்க. சூப்பரா இருக்கா? எடுத்து இந்த வைபு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக. பழைய ஹோட்டல், பிக் ரெஸ்டாரண்ட், செம்ம சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகலாம். இடத்துக்கு வந்தாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுறாருங்க. கொய்யாக்கா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் கூட இல்லை, எல்லாம் ரொம்ப பிஞ்சா இருக்கு. இது எதையுமே சாப்பிட முடியாது. We can't eat this. இங்கே பப்பாயா ட்ரீ இருக்கு. பப்பாயா ட்ரீல எவ்வளோ பப்பாயாஸ் இருக்கு காட்டுறேங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல. இட்ஸ் டூ குட் டு லுக். பப்பாயா ட்ரீ வித் பப்பாயாஸ். ஸ்மால் ட்ரீ இருக்குங்க. ஸ்மால் ட்ரீ, அதில் ஒரு பப்பாயா பாருங்க. சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் ஸ்நாக்ஸுக்கு அப்பப்போ தேடி போவோம். அப்போல்லாம் எதுவும் கிடைக்காது. இந்த மாதிரி பப்பாயா ட்ரீல பப்பாயா இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்டாகவே இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இந்த மாதிரி இருக்கு. இதே இந்த மாதிரி இருக்குல்ல, இதையே கட் பண்ணி நாங்கள் சால்ட்டு சில்லி பவுடரெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பப்பாயா பழுக்காமல் இருக்கும்போது. அப்போல்லாம் எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்குமான்னு தேடுவோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மெமரிஸ், பிரிங் பேக் மெமரிஸ், அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது எனக்கு. போய் டீ வாங்கிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் அதை வாங்கிட்டு வரலாம் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் லஞ்சுக்கு போயிருக்காங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். சுட சுட போண்டா எதுவுமே இங்கே கிடைக்கிறது இல்லை. வெறும் போண்டா, டீ, காஃபி, அவ்வளோதான். But it's good to have. Onion,
கறி லீவ்ஸ், பேசன் ஃப்ளவர் எல்லாம் போட்டு நல்லா சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கு. இன்னைக்கு எப்படியா ஒர்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3 days இதே ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னைக்கு கிளைமேட்டும் ஆக்சுவலி ரொம்ப மழை வர மாதிரி இருக்கேன். சைக்கிளோன்னால 3 நாளாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கு இந்த ஒர்க்கை. இதுவும் முடிச்சுட்டா இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிரும். மண்டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். இவ்வளோ கறி லீவ்ஸ் இருக்கு, ஃபுல்லாக கறி லீவ்ஸ் தான் இதெல்லாம். மேங்கோ ட்ரீ ஆக்சுவலி இது வந்து நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்களோட இடம். தாத்தா 3 தாத்தா அப்புறமா ஒரு பாட்டி இருக்காங்க. இதுதான் அவங்களோட வீடு. அவங்களோட வீடு இதுதான். அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபுல்லாக கிளியோட சத்தம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே வந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. டெய்லி நான் மார்னிங் இங்கே வந்தால் கூட நல்லா டைம் என்ஜாய் பண்ணுவேன். நான் ஒர்க் முடிச்சுட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ட்ரீ பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு. எஸ், be with the nature, it will be too good mood, too happy mood. டீயை குடிச்சிட்டு இலான் மஸ்கோட பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். 2035 எப்படி இருக்கும் அதை பற்றி எல்லாம் he was saying about everything. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ நீட் டு டூ ஃபார் தட். ஆக்சுவலி நாளைக்கு கழிச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன். லைக் வாட் he said, it was அது ஒரு மாதிரி எனக்கும் ஒரு சில டைம்லலாம் தோன்ற விஷயம் மாதிரியெல்லாம் ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்மளோட வேர்ல்டு எப்படி இருக்கும் அதை பற்றியெல்லாம் நானும் அப்பப்போ திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இட் வாஸ் குவைட் குட். அப்புறம் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் குட். ஃபுல்லாக நான் அது பார்த்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா அதுக்காகவே ஒரு வீடியோவும் பண்ணுறேன். போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். சுட கபாப் பண்ணலாம் இன்னைக்கு. We'll add chicken 65 masala. Ginger garlic paste. சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாக் போக வந்தேன். see the sky na, it's so good. மூன் அதை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாரு. வாவ், செம்ம சூப்பராக இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஒரு 30 minutes இப்போ வாக் போயிட்டு அப்புறமா போய் தூங்கிடலாம். பட் பிஃபோர் வாக்குக்கு போகாமல் இருந்துச்சுன்னா தூக்கமே வராது. நைட் எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ண அப்படியே ஒரு டே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்துருவேன்.
பட் ரொம்ப நாளாக நானும் நினச்சிட்டு இருக்கேன் மார்னிங் ஏஞ்சிக்கிறது எப்படியா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும்தான் நடக்காமல் இருக்குது. பட் ஐ நீட் டு டூ தட். ஒரு மார்னிங் ஏஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் ஏஞ்சிக்கணும் அப்படின்னு அது முடியவே மாட்டேங்குது. இதே மாதிரி டெய்லி வ்ளாக்ஸ் பண்ணுறேன். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாச்சும் வ்ளாகில் இருக்கிற மாதிரி வில் சி how it's going to work. அவ்வளோதான், போய் தூங்கலாம். இன்னைக்கு நம்ம போகும்போது அப்படி மூணு நம்ம கூடயே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். நான் சின்ன வயசுலலாம் நினச்சிக்குவேன் நான் நடக்கும்போது மூணும் என் கூடயே சேர்ந்து வருது அப்படி. பாய் எவ்ரி ஒன், பாய் பாய்.